என்னவெல்லாம் கவனிப்பீர்கள்? அம்மன் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் புது டிசைனா இருக்கு. பூஜை முடிஞ்சதும் எங்க வாங்குனீங்கன்னு பூசாரி கிட்ட கேட்கணும். நான் எங்க ஓரவத்தி போடுறதை தான் பாப்பேன். அவங்க வந்து ஒரு தடவை போட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அடுத்த தடவை அதை போடவே மாட்டாங்க. ரைட், ஓகே. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான். ஏம்மா நீ மேல கதையை சொல்லு. அது எவ்வளவு பவுன் அப்படின்னா 20 சவரத்துக்கு மேல தான் ஒரு மாலையே போடுவாங்க. இப்ப கிறிஸ்மஸ்க்கு அதை போட்டாங்க அப்படின்னா நியூ இயர்க்கு அதை போட மாட்டாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ணதை இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன். சோ நான் அது மேல தான் கண்ணா இருப்பேன். அது எப்படி போட்டிருக்காங்க, அது எத்தனை பவுன், எந்த மாடல், போட்ட மாடல் இந்த தடவை போட்டுக்க மாட்டாங்க. சோ அவங்க வந்து above 150க்கு மேல வச்சிருக்காங்க. பொறாம லைட்டா எங்க ரிலேஷன்ல யாருக்கா என்கேஜ்மென்ட் அப்படின்னா என்கேஜ்மென்ட்க்கு போடுறதா அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷன் போட மாட்டாங்க, ரிசப்ஷனுக்கு போட மாட்டாங்க. சோ அந்த செட் அப்படியே டோட்டலா மாத்திடுவாங்க. எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில இருக்கீங்க. ஒரு நகை இல்ல, அந்த செட்டே மாறி. அந்த செட்டே மாத்திடுவாங்க. ஈவன் கம்மல்ல இருந்து, ரிங்ல இருந்து, மாலையில இருந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. சோ அவங்க வந்து above 150க்கு மேல வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு பவுன் வச்சிருக்கீங்க? நான் அவ்வளவுதான் சார் வச்சிருக்கேன்.